வாசிக்கிறோம், நீங்களே தேவன் தங்கி இருக்கிற ஆலயம். அப்ப இயேசு நமக்குள்ள எப்படி வருவாருன்னா, நீங்க போய் நின்ன உடனே இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து உன் இருதயத்தை துற வந்து உட்கார மாட்டாரு. வேதம் சொல்றது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனா இருந்தது. அதைதான் கர்த்தர் எழுதி நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை வாசித்து வாசித்து எந்த அளவுக்கு நீங்க உங்க இருதயத்துக்குள்ள இதை கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். 2000 வசனம், கிட்டத்தட்ட 31,000க்கும் அதிகமான வசனங்கள் இருக்கிறது. எவ்வளவு அதிகமாய் நம்ம இந்த வார்த்தையை உட்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நம்முடைய பிரச்சனைகள் அந்த வார்த்தையிலிருந்து நம்மளோடு பேசுவார். நம்முடைய சூழ்நிலைகள் நெருக்கமாகும் போது, வியாதி வரும்போது, பலவீனம் வரும்போது எப்படி இதிலிருந்து வெளியே வருவது, எப்படி இந்த சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்வது, எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதெல்லாம் கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து நம்மளோடு பேசுவார். சாமுவேலை குறித்து வாசிக்கும் போது கர்த்தர் சாமுவேலுக்கு தம்முடைய வார்த்தையினாலதான் என்ன பண்ணார், ஆண்டவர் வெளிப்பட்டார். அப்போ வார்த்தை உள்ளவனால தான் தீர்க்கதரிசியா மாற முடியும். வார்த்தை உள்ளவர்களுடைய அழைப்பு தான் பெரிதா இருக்கு. யோனாவுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். நீ மகா நகரமாகிய நினிவேக்கு எழுந்து போய் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைங்கிற ஒரு வார்த்தை யோனாவுக்கு கொடுக்கப்பட்டபடினால்தான் யோனா வழிமாறி போன போதும், கடல்ல தூக்கி போடப்பட்ட போதும் கர்த்தர் மீனை அனுப்பி அவரை ரட்சித்தார். ஹல்லேலூயா. வார்த்தை இல்லைன்னா யோனாவுடைய வாழ்க்கை கடல்ல முடிந்திருக்கும். ஆனா வார்த்தை இருந்தவனை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. வசனம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா கர்த்தர் நம்மள ஒரு சூழ்நிலையும் கைவிடவே மாட்டார்.